வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் விண்டோ ஏசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது ஏர் ஃபில்டருக்கு முன்னாடி வர கவரு. இதுக்குள்ளார ஏர் ஃபில்டர் இருக்கும். இதுதான் இதோட ஏர் ஃபில்டர். விண்டோ ஏசியில் இன்டோர் அவுட்டோர் ரெண்டையும் ஒன்றா பைக் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இது இன்டோர், இது அவுட்டோர். இது ரெண்டையும் ஒன்னா டிசைன் பண்ணி ஒரு பைக்கிங் போல செய்திருப்பாங்க. இப்போ ஸ்பிளிட்ட பாருங்க, நம்ம இப்போ லேட்டஸ்டா யூஸ் பண்ற ஸ்பிளிட்ல இப்போ ரூம்ல இன்டோர் இருக்கும், அதுக்கு வெளியில இப்போ ரூமுக்கு வெளியில அவுட்டோர் இருக்கும். அப்ப அது தனித்தனியா இருக்கும். இது ரெண்டையும் ஒன்னா, இன்டோரையும் அவுட்டோரையும் ஒன்னா ஒரு பைக்கிங் உள்ள டிசைன் பண்ணி செய்திருப்பாங்க. இதுதான் விண்டோ. விண்டோண்டா என்ன? நம்ம ரூம்ல விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோவில் இந்த ஏசிய ஈஸியா ஃபிட் பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் விண்டோ ஏசின்னு சொல்லுவாங்க. அடுத்த காம்பனன்ட்ஸ் ஆக ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸர், ரெண்டாவது கண்டென்சர், மூணாவது கேபிலரி டியூப். இதை நாம எக்ஸ்பென்ஷன் வால்வ்னு சொல்லுவோம். நாலாவது எவாபரேட்டர். அடுத்து இந்த ப்ளோவரும் கண்டென்சர் ஃபேனும் ஒரே மோட்டர்ல ரெண்டும் ஒரே டைம்ல ரொட்டேட் ஆகக்கூடிய மாதிரி இதோட டிசைனிங் இருக்கு. இது தெர்மல் கோல். இது உள்ள இருக்கிற கூலிங்கை வெளியேற விடாமல் அதே கூலிங்கோட இந்த டக்ட் வழியா நம்ம ரூமுக்கு அனுப்ப உதவியா இருப்பார். இதுதான் இதோட ஒர்க். தெர்மோஸ்டாட். இது தெர்மோஸ்டாட்ல இருந்து வர சென்சர். இதோட ஒர்க்கிங் எப்படின்னு சொன்னா, கம்ப்ரஸரை இது ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணி விட்டுருவார். எப்படின்னு சொன்னா, நம்ம ரூம் நல்ல கூலிங்கா இருக்கணும்னு சொன்னா இதுல நம்ம 18 டெம்பரேச்சர் செட் பண்ணி வைப்போம். செட் பண்ணி வச்ச கொஞ்ச நேரத்துல ரூம் கூலிங் மெயின்டைன் ஆனதும் இது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ரஸர் கட் பண்ணி விட்டுருவார். செலக்டர் சுவிட்ச். செலக்டர் சுவிட்சோட ஒர்க் இதுல உள்ள ஃபங்க்ஷனை நாம செலக்ட் பண்றோம். இப்போ நம்ம ஏசியை ஆஃப் பண்ணி வைக்க முடியும். கூலிங் தேவைன்னு சொன்னா ஹை கோல், மீடியம் கோல், லோ கோல்ல வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நமக்கு கூலிங்கே வேணாம், ஏர் மட்டும் போதும்னா ஹை ஃபேன், லோ ஃபேனில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆட்டோ ஸ்விமிங். சுவிட்சை ஆன் பண்ணி இந்த ஃபிளட்டை நாம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இது வெண்டிலேஷன் லிவர். அடுத்து தெர்மோஸ்டாட், செலக்டர் சுவிட்ச், ஃபேன் கெப்பாசிட்டர், நியூட்ரல் கனெக்டர், அப்புறம் கம்ப்ரஸர் கெப்பாசிட்டர். வாங்க இதோட ஒர்க்கிங்கே பார்ப்போம். இந்த கம்ப்ரஸரை நாம வேப்பர் கம்ப்ரஸர்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, இந்த கம்ப்ரஸர் கேஸை உள்ள இழுக்கும் போதும் வெளியே தள்ளும் போதும் வேப்பர் ஸ்டெட்லாம் இருக்கும். அதனாலதான் இந்த கம்ப்ரஸர் நாம வேப்பர் கம்ப்ரஸர்னு சொல்லுவோம். இந்த கம்ப்ரஸர்ல டிஸ்சார்ஜ், சக்சன் ரெண்டு லைன் உள்ளது. இதுல டிஸ்சார்ஜ் லைனை நாம ஹை பிரஷர் லைன் சொல்லுவோம். சக்சன் லைனை நாம லோ பிரஷர் லைன் சொல்லுவோம். இதுல ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னா, இந்த கம்ப்ரஸர் கேஸை ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர், வேப்பர் ஸ்டேட்ல இந்த டிஸ்சார்ஜ் வழியாக கண்டென்சருக்கு பம்ப் பண்ணுவார். கண்டென்சர் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அதாவது கேஸ்ல இருக்கிற ஹீட்டை ரிமூவ் பண்ணுவார். எப்படின்னு சொன்னா, ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர், வேப்பர் ஸ்டேட்ல கேஸ் இருக்கும்போது என்விரான்மெண்ட்ல இருக்கிற கூலிங்கான ஏரை இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகி இந்த பின்ஸ் வழியா உள்ள இழுத்து ஹீட்டை ரிமூவ் பண்ணுவார். ரிமூவ் பண்ணும்போது ஹை பிரஷர், லோ டெம்பரேச்சர் லிக்விடாக கன்வெர்ட் ஆகி இந்த எக்ஸ்பென்ஷன் வேல்வுக்கு வரும். எக்ஸ்பென்ஷன் வேல்வோட ஒர்க் ரெஃப்ரிஜரண்டோட பிரஷரை கம்மி பண்றது. அதாவது ஹை பிரஷரில் கண்டென்சர்ல இருந்து வர ரெஃப்ரிஜரண்டோட பிரஷரை கம்மி பண்ணப்பட்டு லோ பிரஷர், லோ டெம்பரேச்சர் லிக்விடாக கன்வெர்ட் ஆகி எவாபரேட்டருக்குள்ள வருவார். எவாபரேட்டருக்குள்ள வரும்போது எவாபரேட்டர் குளிர்மை அடையும். எவாபரேட்டர் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். இப்போ நாம கண்டென்சர்ல நாம ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுவோம், எவாபரேட்டர்ல நாம ஹீட்டை அப்சர்வ் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ளோர் ரொட்டேட் ஆகும்போது நம்ம ரூம்ல இருக்கிற ஹீட்டான ஏரை இந்த எவாபரேட்டர் பின்ஸ் வழியாக அப்சர்வ் பண்ணப்பட்டு இந்த டக்ட் வழியாக நமக்கு கூலிங்கான ஏராக கிடைக்கும். இதுல இந்த பின்ஸ்ல இருந்து வர வாட்டர் இந்த ட்ரெயின் ட்ரை வழியாக வெளியே செல்லும். அப்சர்வ் பண்ணப்பட்ட ரெஃப்ரிஜரன்ட்
லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் ஸ்டேட்டில் இந்த சக்ஷன் பம்ப் வழியாக கம்ப்ரஸரை வந்து அடையும். இதே ப்ரொசீஜர் தான் திரும்ப திரும்ப நடைபெறும். வாங்க நான் ஏசியை ஆன் பண்ணி காட்டுறேன். நன்றி நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை பற்றி பார்ப்போம்.